கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நண்பர்களே, இங்கு வந்திருப்பவர்கள் ஒரு 300 வரவேற்கிறேன் மற்றும் தமிழக அரசானது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வசதி, இட வசதி, இந்த வசதி வைத்திருந்தாலும் அதற்கு ஒரு வரையாட்சி என்பது வேண்டும். அதே போன்று அந்த தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கு ஒரு அமைப்புகள் வேண்டும். இது போன்ற ஒரு நல்ல செயல்பாடுகளை தான் இது போன்ற சங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு அந்த தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தொழில்களை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டோம்னா 2 மெயினாக சொல்லிக்கலாம். உற்பத்தி மேனுஃபேக்சரிங் செக்டாரும், இன்னொன்று சொல்ல போனால் சர்வீஸ் செக்டார். 2 தான் நம்ம மெயினாக வந்துட்டு, அதுவும் எஸ்பெஷலி இந்த சிறு மற்றும் குறு தொழில்களை பொறுத்தவரை அந்த 2 தான் வந்து உங்களுக்கு உற்பத்தி சேவை தான் மெயினாக. ஸோ நல்லா ஜிஎம் சொன்னாங்க, அதில் வந்துட்டு குறுந்தொழில் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு, அதே மாதிரி மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கு எவ்வளோ வந்துட்டு லோன் கொடுப்போம் அப்படிங்கிற வந்துட்டு சொன்னாங்க. குறுந்தொழில் உற்பத்தியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் குறுந்தொழில்னு நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் 25 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் 25 முதல் 5 கோடி வரைக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கடன் வாங்குறது உற்பத்தியில். சர்வீஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் நம்ம வந்துட்டு லோன் வாங்கி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் விட மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், நடுத்தர தொழில்கள் முக்கியமாக அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு உற்பத்தி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 5 கோடி முதல் 10 கோடி வரை வாங்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் செக்டாரில் 2 கோடி முதல் 5 கோடி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த செக்டாரில் குறுந்தொழில் இந்த மைக்ரோ லெவலில் கொடுக்குறாங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரி லெவலில் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் பர்சன் ஒரே ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. இபிஐ கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க, ஃபயர் சர்வீஸ் வாங்கணும், ஃபயர் சர்வீஸ் இப்படி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ ஜிஎம்டிக்கு வந்து அவர் இப்படி ஒவ்வொருக்கும் வந்துட்டு அந்த சிங்கிள் ப்ராசஸில் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏற்பாடு வந்து அரசு நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறதை வந்துட்டு உங்களுக்கு ரகவாக தெரியறது. அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் அங்கே கட்டக்கூடிய அந்த லோன் வாங்கணும்னா அது திருப்பி செலுத்தக்கூடிய கால அளவு, அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம வட்டி கொடுக்க வேண்டியிருக்கு, எத்தனை வருடம் வந்து அந்த லோனை வந்து திருப்பி செலுத்தணும், இதெல்லாம் ஒரு ஒவ்வொன்றும் நம்ம அந்த ஒரு மேனுஃபேக்சர் தான் இருக்க முடியும். மேனுஃபேக்சர் அது இல்லைன்னா